தற்போதைய அண்மை செய்தி. திருவண்ணாமலையில் பக்தர்கள் திரண்டிருக்கக்கூடிய அண்மை செய்தி வெளியாகியிருக்கிறது. அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலில் சுவாமி தரிசனம் செய்ய பக்தர்கள் காத்திருக்கும் காட்சிகள் வெளியாகியிருக்கிறது. அதை அண்மை செய்திகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். திருவண்ணாமலையில் பக்தர்கள் திரண்டிருக்கக்கூடிய காட்சிகள் வெளியாகியிருக்கிறது. இது குறித்தான விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சசிகுமார் களத்திலிருந்து வழங்க நாம் கேட்கலாம். சசிகுமார், அங்கு பக்தர்களுக்கு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள்லாம் என, நீண்ட நேரம் பக்தர்கள் அங்கு காத்திருக்கக்கூடிய காட்சிகள்லாம் வெளியாகியிருக்கு. இது பற்றிய கள நிலவரங்கள். வணக்கம் ஷாம். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயில் ஆன்மீக ஸ்தலங்களில் மிக முக்கிய தலமாக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக பௌர்ணமி தினங்களில் ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்வதற்காக திருவண்ணாமலைக்கு வருவது வழக்கம். அதிலும் குறிப்பாக கிரிவலம் செல்வதற்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் செல்வார்கள். அந்த பௌர்ணமி சமயத்தில் ஏராளமான பக்தர்கள், சுமார் 20,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் காலையில் இருந்தே சாமி தரிசனம் செய்வது வழக்கம். இன்று மாலை சரியாக 6:10 மணிக்கு பௌர்ணமியானது, ஆடி பௌர்ணமியானது பிறக்கிறது. இதனை தொடர்ந்து நாளை மாலை 4 மணி வரை இந்த பௌர்ணமியானது இருக்கிறது. இந்த பௌர்ணமி நேரத்தில் சாமி தரிசனம் செய்வதற்காக ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்வதற்காக நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றனர். அங்கு இருக்கக்கூடிய காவல்துறையினர் தற்போது அந்த இருக்கக்கூடிய அந்த கூட்டத்தில் நிற்கக்கூடிய பக்தர்களை ஒழுங்குபடுத்தி வரிசையில் அனுப்பக்கூடிய அந்த முயற்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் பார்த்தோம் என்றால் பக்தர்களின் கூட்டம் அதிக அளவில் இருப்பதால் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் அந்த பகுதியில் மதியம் இருந்தே அந்த பகுதியில் முகாமிட்டு தற்போது அந்த கூட்ட நெரிசல்கள் ஏற்படாதவாறு அனைத்து ஏற்பாடுகளையும் மேற்கொண்டு வருகிறார். பக்தர்கள் அந்த வரிசையில் செல்வதற்கு முன்பாக சுமார் 1.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு பக்தர்களுக்கு 6ஆம் பிரகாரம் மற்றும் தேரடி வீதியில் சாமினா பந்தலானது அமைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பார்த்தோம் என்றால் அந்த கூட்ட நெரிசலுக்குள் பக்தர்கள் அந்த குழந்தைகளை எடுத்துச் செல்பவர்களையும் தனி வழி அமைத்து அவர்களையும் உள்ளே செல்வதற்கு அனுமதித்து வருகின்றனர். ஷாம், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி சசிகுமார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.